என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சாம்சங் வந்து கூடிய சீக்கிரமாக அவங்களுடைய 3 புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க எஸ் சீரீஸில் இந்த மாதம். என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா, சாம்சங் கேலக்ஸி S24 ப்ளஸ் மற்றும் சாம்சங் கேலக்ஸி S24. நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம், கூட வந்து S24 ப்ளஸோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க, மேலே கார்டரும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடைசி ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி S24. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோனில் ப்ராசஸர் எப்போ இருக்குது, பேட்டரி எப்போ இருக்குது, கூட வந்து ப்ரைஸ் என்ன, எப்போ லான்ச் ஆகுது எல்லாம் பார்க்க போகிறோம். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறோம்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌதம் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து சாம்சங்கோடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. கீழே வந்து கேலக்ஸி S24 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். திறந்தோன்னே உள்ள ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சிம் டூல் கொடுப்பாங்க. அப்புறமா சார்ஜர் இந்த ஃபோனில் கிடையாது. அப்புறமா டைப் சிக்கான வயரும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே உள்ள கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் வந்து கேஸ் கொடுக்க மாட்டாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோன் வந்து ஒரு பாக்ஸி டிசைன் கிடையாது, ஒரு கர்வ் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாக்ஸி டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. பேக் சைட் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் உங்களுக்கு வந்து S24 ப்ளஸ் மாதிரி தான் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக வந்து சேஞ்சஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி 3 கேமராஸ் இருக்குது, LED ஃப்ளாஷ் இருக்குது. கீழே வந்து சாம்சங்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபோனோட குயிக்கான டிசைன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனை ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூட வந்து வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ளைனாகவே இருக்குது. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது மற்றும் சிம் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரைவில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், 5G போட்டுக்கலாம், கூட வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து இந்த ஃபோன் ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து USA மற்றும் கனடாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் சீரிஸில் லான்ச் ஆகும்போது என்ன ப்ராசஸர்னால் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 4 நானோக்கான ஒரு ஆக்டோவர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கூட இந்த ஃபோனில் வந்து ஜிபி பொறுத்தளவுக்கு, அதாவது US கனடாவில் மட்டும் இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் வரும்போது கூட வந்து ஜிபியூ வந்து ஆட்ரினோ 750 கொடுக்க போகிறாங்க. இந்த ஜிபியும் கூட வந்து USA அண்டு கனடா மட்டும்தான். பட் இதே ஃபோன் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு லான்ச் ஆச்சுன்னா எக்ஸினஸ் ப்ராசஸர் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராசஸர்னா எக்ஸினஸ் 2400ங்கிற ப்ராசஸர் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதே ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் இந்த ஃபோனுக்கு நல்லாயிருக்கும். பட் எப்படின்னு சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கூட இந்த இந்தியன் வெர்ஷனோட ஜிபி தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்னா 8GB ரேம் 120GBக்கான ஸ்டோரேஜ், ரெண்டாவது வந்து 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ், மூணாவது வந்து அதாவது ஹை எண்ட் வந்து 12GB ரேம் 512GB ஸ்டோரேஜ். இப்போ நீங்கள் வந்து லோயர் வேரியன்ட், அதாவது 8GB ரேம் 120GB வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து UFS 3.1 தான் கிடைக்கும். அதே நீங்கள் 128GBக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா UFS 4.0 கொடுப்பாங்க. அதுவும் வந்து மென்ஷனாக இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது. கூட வந்து இந்த ஃபோனில் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 82,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க லோயர் வேரியன்ட்டு. பட் அதுக்கப்புறம் போகிற ப்ரைஸிங் எவ்வளோன்னு சொல்லி தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். கூட அவங்க சொன்ன ப்ரைஸும் வந்து கன்ஃபார்மாக அஃபிஷியலாக தெரிய வரல, லீக்ஸ் வச்சு சொல்கிறேன். பொறுத்து வந்து இந்த ப்ரைஸிங் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.2 இன்ச்சுக்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கும் சூப்பராகவே இருக்குது. கூட வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1080x2340க்கான பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 2600 இமேஜ்க்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட விசிபிலிட்டி நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் 3க்கான சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. S23 ப்ளஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அல்ட்ராவில் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த ஃபோனில் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எவ்வளோனா 4000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூட வந்து
25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. பட் வந்து சார்ஜர் உங்களுக்கு மொபைலில் கொடுக்க மாட்டாங்க, தனியாக தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்புறமா இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து 50% சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் உங்களுக்கு வந்து 15 வாட்க்கான வயர்லெஸ் சப்போர்ட் இருக்குது சார்ஜிங்கு. அப்புறமா 4.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா, அதில் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறமா வந்து 10 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, அதுலேயும் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா மூணாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட்டும் இருக்குது. ரியரில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 8K 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 12 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா, அது வந்து ஒயிட் சப்போர்ட்டும் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் நமக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K 60 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த S24 சீரிஸில் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து 4 கலர் தான் கொடுக்க போகிறாங்க. என்னென்ன கலர்ஸ்னால், ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலர், ஒயலட் கலர் மற்றும் எல்லோ கலரு. இந்த எல்லோ கலர் எப்போ நான் பார்த்ததில்லை, எப்போ இருக்குன்னு மறக்காமல் பார்ப்போம் பொறுத்து வந்து. இந்த ஃபோனை OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போது கூட வந்து 1 UI 6.1லையும் இந்த ஃபோனில் தர போகிறாங்க. இந்த ஃபோனில் வெயிட் பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ கிராம்ஸ்னால் 185 கிராம்ஸ்லேருந்து 190 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. பட் அஃபிஷியல் தெரிய வரல, லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதான் தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 5G சிம் 2 போட்டுக்கலாம், கூட வந்து மெமரி கார்டு போட முடியாது. அப்புறமா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் சென்சர்ஸ் பொறுத்தளவுக்கு அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், சைட் சென்சர், பேரோமீட்டர், காம்பஸ் சொல்லிட்டு எல்லா சென்சரும் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக போகுது. என்றைக்குன்னா January 17 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட தான் இருக்குது லான்ச் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கால் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூட வந்து இந்த ஃபோன் ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கால் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து முதல் நாளில் இந்த ஃபோன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணால் எப்போ இருக்கும், கூட வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே தெரிய வருது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கூட வந்து நீங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதில் தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் Galaxy S24 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்குறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.